இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன் பென் டிரைவ எப்படியாவது நான் கண்டுபிடிச்சு கொடுத்துறேன். அது மட்டும் இல்ல இதுக்கப்புறம் என் அக்காவால உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். இது நான் உனக்கு பண்ற ப்ராமிஸ். என்ன நம்ப வருமா? ப்ளீஸ். சரி போ. சிவா மேலையும் அயலி மேலையும் டவுட்டா இருக்கு. இத சொல்லலாம்னா இப்ப இவன் இருக்கிற மூடுக்கு என்ன கொன்னே போட்டாலும் போட்டுருவான். வேணாம், அப்புறம் சொல்லிப்போம். என்னடா நின்னு யோசிக்கிற? பென் டிரைவ் நான் போறேன், எடுத்துறேன். ஒரு வேலை செய்ய தெரியல. வந்துடும். போ. போயிடு. சாவச்சிரும் உங்களை. டேய் ஜானி, ஊம குசும மாதிரி இருந்து எல்லா வேலையும் நீதான் பண்ற. வச்சுக்கிறேன். போ. இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோ. இப்ப நீ பண்ற தப்ப எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு நீயா வந்து சரண்டர் ஆயிடு. அதுதான் உனக்கு நல்லது. இல்லனா உன்னோட முடிவு வேற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த தடவை நீ சிக்கி இருக்கிறது இந்த இந்திராணி கிட்ட. ஏமா, உன்ன மாதிரி வீரவசனம் பேசுறவங்களை எத்தனை பேர் நான் பார்த்திருப்பேன். உனக்கு வேணும்னா என்ன மாதிரி ஆள்கிட்ட மோதுறது முதல் தடவையா இருக்கலாம். ஆனா நீ எனக்கு எத்தனையாவது ஆளோ? சரி, நல்லா சிரிச்சுக்கோ. அந்த பென் டிரைவ் என் கைக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதை வச்சு பொண்ண பத்தின எல்லா உண்மைகளையும் வெட்ட வெளிச்சமாக்குறேன். நிரந்தரமா உன்னை உள்ள தள்ளுவேன். ஏன் தேவைன்னா உன்னை மேல கூட அனுப்பிடுவேன். இது உறுதி. இந்திராணி, வர்மாக்கு நாலு குறிக்கிறதுக்கு எவனாலேயே முடியாது. நீ யாரு? என்ன பகச்சுக்கிறது நல்லதில்லை இந்திராணி. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இஷ்டம். இப்ப நீ சொன்னது எனக்கா உனக்கான்னு கூடிய சீக்கிரத்திலேயே பாத்துருவோம். அப்பா மாதிரி சொசைட்டில செல்வாக்கா இருக்கிற ஆளை கேஸ்ல மாட்டி விட்டு ஜெயில இருக்க வச்சா அது அந்த மினிஸ்டரோட பையன் இளங்கோவுக்கு கட்சியில கண்டிப்பா வேல்யூ அதிகமாகும்க்கா. இதை வச்சு அவனுக்கு எலெக்ஷன்ல ஈஸியா சீட்டும் கிடைச்சிரும். மினிஸ்டர் இறந்ததால அந்த அனுதாபத்துல கண்டிப்பா அவன் ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருவான். சரிடா, இப்ப எதுக்காக நீ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? நீ ஏதோ ஐடியா வச்சிருக்கன்னு சொன்னியே, முதல்ல அதை சொல்லு. அதுக்குதான்க்கா இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு புரியல. அக்கா, எனக்கு தெரிஞ்ச மினிஸ்டர் பத்தின விஷயம் எப்படியும் கட்சியில உள்ளவங்களுக்குலாம் இப்ப லீக் ஆயிருக்கும். அதனால கவர்மெண்ட் சைட்ல இருந்தெல்லாம் யாரும் இந்த கேஸ்க்காகலாம் இப்ப மெனக்கெட போறதே கிடையாது. அந்த மினிஸ்டரோட பையன் மட்டும்தான் இந்த கேஸை வாண்டடா விடாம பிடிச்சுக்கிட்டு இருக்கான். அவனை இப்ப சைலண்ட் ஆக்கிட்டா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். அவனை சைலண்ட் ஆக்குறதுன்னா எப்படி சொல்ற? அக்கா, நான் வேணா போய் அவன்கிட்ட டீல் பேசிட்டு வரேன்க்கா. அவனுக்கு ஏதோ தேவை இருக்க போய் தானே இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த தேவைய நாமளே பூர்த்தி பண்ணிடுவோமே, அப்புறம் அவன் கண்டிப்பா கேஸை வாபஸ் வாங்கிடுவான்க்கா. யார்கிட்டயோ கெஞ்சறது, எவிடன்ஸ்க்காக அலையிறது, இந்த பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் தேவையா? அதுக்கு பதிலா நான் சொல்ற மாதிரி பண்ணா ப்ராப்ளம் ஈஸியா சால்வ் ஆயிடும்ல. நிறுத்து கபிலா. என்னடா பேச்சு பேசிட்டு இருக்க நீ? இல்லக்கா, நான் சொல்றது நீ இதுக்கு மேல நீ எதுவுமே என்கிட்ட சொல்ல வேண்டாம். நீ இவ்ளோ சீப்பா யோசிப்பன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அவனுங்கெல்லாம் ஃப்ராடுங்கடா. ஊரே அவனுங்களால சின்ன பின்னமாயிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஆளுங்க கிட்ட போய் நீ டீல் பேச போறியா? இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? இப்படி பண்ணிதான் சித்தப்பாவை வெளியில கொண்டு வரணும்னா அவரே இதுக்கு கண்டிப்பா சம்மதிக்கவே மாட்டாரு. தயவு செஞ்சு உருப்படியா ஏதாவது ஐடியா இருந்தா அதை மட்டும் என்கிட்ட சொல்லு. அதை விட்டுட்டு இப்படி முட்டாள்தனமா எதையாவது யோசிச்சுட்டு வந்து என்கிட்ட சொல்லாத.
இங்கதான் என் அப்பா இறந்து கிடந்தாரு. இங்க எல்லா இடத்துலயும் சர்ச் பண்ணுங்க. சார் அங்க பாருங்க. என்ன சார், வீட்ல லேடிஸே இல்லைன்னு சொன்னீங்க. அப்ப இந்த வளையல் துண்டு யாரோடது? அது அப்பாவோட பிய திவ்யான்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவ அப்பா வந்து அடிக்கடி பார்த்துட்டு போவா. திவ்யா இப்போ எங்க இருக்காங்க? எடி, இது ஒரு முக்கியமான எவிடன்ஸா இருக்க வாய்ப்பு இருக்கு. இட் ஷுட் பி கேர்ஃபுல். ஓகே சார், அப்ப நாங்க கிளம்புறோம். தேவைன்னா மறுபடியும் வருவோம். வாங்க. யா, போலாம். இப்போ உங்க அப்பா உயிரோட இல்லை. அடுத்து அவரோட இடத்துக்கு நீங்க தானே சார் வரணும். அதுக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க சார், பார்த்து பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு எதுக்கு சார் இந்த பஞ்சாயத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு? விட்டுருங்க சார், நம்ம வேணா காம்ப்ரமைஸாக போயிடலாம். இந்த கேஸை மட்டும் நீங்கள் வாபஸ் வாங்குங்க. அப்புறம் பாருங்க, அடுத்த 10 வருஷத்துக்கு நீங்க தான் சார் ராஜா. என்ன சார் சொல்றீங்க? டேய் போடா வெளியே. சார் வெளியே போடான்னு சொன்னேன். என்ன சார்? டேய், எங்க வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க? நீ வந்து என்கிட்ட இப்படி பேசுறது எவ்வளவு பெரிய இல்லீகல் அஃபென்ஸ் தெரியுமா? இத மட்டும் நான் அடுத்த தடவை கோர்ட்ல சொன்னா என்ன ஆகும் தெரியுமா? மரியாதையா இங்கிருந்து போயிடு. போடா.